ஹாய் சில்ட்ரன், இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2 letter வேர்ட்ஸ் எப்படி ஈஸியாக எழுதுறது ரீட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். 2 letter வேர்ட்ஸை ஹிந்தியில் தோ அக்ஷர் கே ஷப்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. தோனா 2, அக்ஷர் அப்படின்னா லெட்டர், ஷப்தோனா வேர்ட்ஸ். தோ அக்ஷர் கே ஷப்தோனா 2 லெட்டரால் ஆன வேர்ட்ஸ் அப்படின்னு மீனிங். फर्स्ट वर्ड பார்க்கலாம். एक एक ए इक एक वन कल कल क इल कल कलना yesterday இல்ல tomorrow ரெண்டு மீனிங்மே வரும். மோஸ்ட்லி டுமாரோக்கு தான் கல் யூஸ் பண்ணுவாங்க. சில சென்டென்ஸில் அந்த இடத்தை பொறுத்து எஸ்டர்டேக்கும் கல்லுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெண்டு வேர்ட்லேயும் பாருங்கள், இங்கே இருக்கிற லெட்டர் ஏ க, இந்த லெட்டர் தான். அதை ஏன் நம்ம ஏக்குன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம்? ஏன்னா ஒரு வேர்டோட எண்டிங்கில் வர கான்சனண்ட்டை எப்பயுமே நம்ம ஹாஃப் கான்சனண்ட்டாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது இப்போ கான் இருக்கிறத இக்குன்னு பாதியாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த வேர்டில் ல இருக்கா எண்டிங்கில், ஆனால் அதை நம்ம இல்லைன்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இது ஏக், இது கல். இது மாதிரி லாஸ்ட் எண்டிங்கில் வர லெட்டர்ஸ்க்கெலாம் ஹாஃப் கான்சனண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் ஹாஃப் கான்சனன்ட்ஸ்கிற ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் தக் तक थ इक तक तकना இப்போ 1 से 10 तक, அதாவது 1லேருந்து 10 வரையும் அதுமாரி சொல்கிறோம்ல, அந்த இடத்துல தக்குனா இது வரையும், அதாவது டில் அந்த மீனிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஷக் ஷக் ஷ இக் ஷக் शकना डाउट. हक हक हा इक हक हकना राइट. नेक्स्ट डक डक ड इक डक डकना कवर. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வீடியோவில் நம்ம சொல்கிற வேர்ட்ஸ் எல்லாமே நார்மல் கான்சனன்ட்ஸை மட்டுமே இல்லை வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸை மட்டுமே வச்சு ஃபார்ம் பண்ண வேர்ட்ஸாக தான் இருக்கும். அதாவது பாரகடி யூஸ் பண்ணாமல் ஷ ஷா ஷி இல்லை ஹா ஹி ஹே ஹை அதுமாரிலாம் யூஸ் பண்ணாமல் வெறும் வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் மட்டுமே வச்சு ஃபார்ம் பண்ண ஈஸியான வேர்ட்ஸ் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே நமக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு நம்ம பாரகடி வச்சு ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் 3 letter வேர்ட் 4 letter வேர்ட் அது மாதிரிலாம் நம்ம பார்க்கலாம். இப்போது எதுக்காக இது மாதிரி வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் மட்டுமே வச்சுருக்கிற வேர்ட்ஸை இந்த வீடியோக்கு சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோவில் அந்த வேர்டை நம்ம படிக்கிறப்ப உங்களால் லெட்டரை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். இது ஷ, இது க, இது ஹ, அது மாதிரி அந்த லெட்டரை உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி உங்களால் பண்ண முடியலன்னா திருப்பியும் நீங்கள் வவல்ஸ் கான்சனன்ட்ஸ் இருக்கிற வீடியோவை பார்த்து அந்த லெட்டர்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீடியோவுக்கு ப்ரொசீட் ஆகுங்க. ஏன்னா லெட்டர்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சால் தான் நம்ம வேர்ட்ஸை ரீட் பண்ணுறதுக்கு, அதை படிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு, நெக்ஸ்ட்டு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் போகிறதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் टक टक ट इक टक टकना टक इन பண்ணுறது சொல்லுவோம்ல, டக் அதுதான். பக் பக் ப இக் பக் பக்னா இங்கிலீஷ்லேயே பக் தான், அதாவது மேல் டீரை பக்னு சொல்லுவாங்க. खग खग ख इग
khag, khagna bird. Jug, jug, ig, jug, jugna இங்கிலீஷ்லேயே jug தான். நெக்ஸ்ட் tug, tug, ig, tug, tugனா ஸ்வின்லர், அதாவது ஏமாத்துறாங்க, பணத்தை வந்து ஏமாத்துறாங்கல்ல அவங்களெல்லாம் ஸ்வின்லர்னு சொல்லுவாங்க. மக், மக், ig, மக், மக்னா இங்கிலீஷ்லேயும் மக் தான். நெக்ஸ்ட் டக், டக், ig, டக், டக்னா மெத்தட். பக், பக், ig, பக், பக்னா ஃபுட் அல்லது ஸ்டெப், அதாவது நம்ம ஒரு பாதத்தை வச்சோன்னா அது வந்து எவ்வளோ இடத்த குறிக்குதோ அதுதான் பக்குன்னு சொல்லுவாங்க. டக், டக், ig, டக், டக்னா ஸ்ட்ரைட் ஆர் பேஸ், அதாவது நம்ம ஒரு அடிக்கும் இன்னொரு அடிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணுறோமோ அதுதான் டக்குன்னு சொல்லுவாங்க. பகுனா ஒரு அடி, டக்குனா ஒரு அடிக்கும் இன்னொரு அடிக்கும் நம்மளால் எவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ண முடியுதோ அதை டக்குன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் கர், கர், இர், கர், கர்னா டேக்ஸ். நெக்ஸ்ட் கப், கப், இப், கப், கப்னா இங்கிலீஷ்லேயே கப் தான். கம், கம், இம், கம், கம்னா லெஸ், அதாவது கொஞ்சமாக அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆப்போசிட் கம்முக்கு ஜியாதான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க. ஜியாதானா அதிகமாக. அதெல்லாம் நெக்ஸ்ட் நம்ம வேர்ட்ஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். நெக்ஸ்ட் கத், கத், இத், கத், கத்னா லெட்டர். கஜ், கஜ், இஜ், கஜ், கஜ்னா யார்ட், அதாவது கஜம்னு சொல்லுவாங்கள்ல 9 yard saree அந்த யார்ட். இல்லைனா எலஃபண்ட், எலஃபண்ட்க்கு கஜா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ரெண்டு மீனிங்குமே கஜ்ஜுங்கிற வார்த்தைக்கு வரும். நெக்ஸ்ட் கத், கத், இத், கத், கத்னா பாஸ்ட், அதாவது லாஸ்ட், முடிஞ்சதை பற்றி பேசுறது கத். நெக்ஸ்ட் கர், கர், இர், கர், கர்னா ஹோம், வீடு. நெக்ஸ்ட் கட், கட், இட், கட், கட்னா பாட். டப், டப், இப், டப், டப்னா டப் தான். பஸ், பஸ், இஸ், பஸ், பஸ்னா ஸ்டாப், பஸ் பஸ் நிறுத்துங்க நிறுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த வேர்டு தான் இது. கன், கன், இன், கன். கியூப். இப்போ இந்த வேர்டை நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களால் இது என்ன லெட்டர்ஸ்னு ஐடென்டிஃபை பண்ண முடியுதான்னு பாருங்கள். ச, இல், சல், சல், ச, இல், சல், சல்னா சல் சல் அப்படி சொல்லுவாங்களா, மூ மூ அது. நெக்ஸ்ட் சத், சத், ச, இத், சத், சத்னா ரூஃப்.
Next, jab. Jab. Jaib. Jab. Jabna when. எப்பொழுது. Next, jal. Jal. Jail. Jal. Jalna water. Fal. Fal. Fail. Fal. Falna fruit. இதுவரையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோஸில் இதே மாதிரி இன்னும் நிறையா குட்டி குட்டி ஈஸியான 2 letter வேர்ட்ஸ்லாம் பார்ப்போம். நீங்கள் அதுக்கு முன்னாடி லெட்டர்ஸை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வவல்ஸ் அண்ட் கான்சனன்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.